என்ன உங்க அம்மா வீட்ல இல்லையா? ஆமா, எங்க அம்மா அக்கா வந்தா, அக்கா கூட அவ வீட்டுக்கு போயிருக்கா பத்துக்க. ஓ, அம்மா அங்க போனதுனாலதான் என்ன கூப்பிட நீங்க இங்க வந்துட்டீங்க போல. என்ன அப்படிலாம் இல்ல கலை, நான் கூப்பிடணும்னு தான் இருந்தேன். அவன் என்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு போயிட்டா பத்துக்க. எதுக்கு சண்டை பிடிச்சிட்டு போனாவ? என்ன கூப்பிடணும்னு சொன்னதுக்கா? அதெல்லாம் இல்ல கலை, வீட்டுல தண்ணி வரல பத்துக்க. போர்ல தண்ணி இல்ல. இப்போ உடனே போடணும்னா என்கிட்ட காசு இல்ல, சம்பில் தண்ணி இறக்கி போடுவோன்னு. அதுக்கு கோச்சிக்கிட்டு தண்ணி இறக்குற வரைக்கும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு போயிட்டா. ஓ, உங்க அம்மா தண்ணி இல்லைன்னு வீட்டை விட்டு போனோடனே இப்ப தண்ணி எடுத்து உங்களுக்கு ஒரு வேலைக்காரி தேவைப்படுதுன்னு கூப்பிட வந்தீங்களோ? கிளம்பிங்க. நான் என் பொண்ணு வீட்டுக்கு போறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு தான் எங்க அம்மா போனா. நான் தான் உன்னை கூப்பிட வந்தேன் பத்துக்க. கூப்பிட வரணும்னு தான் இருந்தேன். இது தண்ணி வேற வராம போயிட்டா, இனி கூப்பிட்டா தப்பாயிரும்ட்டு வர வேணான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எங்க அம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டா, தனியா எங்க வீட்டுல இருக்க. அதான் உன்னை கூப்பிட்டு போலான்னு வந்தேன். அப்ப வீட்டுல தனியா இருக்க முடியாதுன்றதுக்காக தான் என்னையும் என் பிள்ளையும் கூப்பிட வந்திருக்கியே நீங்க. தனியா இல்லாம உங்க அம்மா இருந்திருந்தா வந்திருக்க மாட்டியே, அப்படித்தானே? அப்படிலாம் இல்லை கலை, வரணும்னு தான் இருந்தேன். தண்ணியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் உன்னை கூப்பிட வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அம்மா இப்படி சண்டை போட்டு போவான்னு நான் எங்க பார்த்தேன். நான் ஒரு வீடு பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கும் என் பிள்ளைக்கும் தனியா வீடு எடுத்து இருக்க போறேன், பார்த்துக்கிடுங்க. நீங்க அதனால உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இங்கே வந்து என்ன கூட்டிட்டு போறதுக்கு பதிலாக அங்க போய் உங்க அம்மையை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போங்க வீட்டுக்கு. சகல வாங்க, எப்படி இருக்கிய? நல்லா இருக்கீல? வீட்டுல அம்மாலாம் சௌக்கியமா? ஆமா, எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆமா, நல்லா தான் இருக்கும். என்ன நின்றுட்டு பேசுறிய? உட்காருங்க, வாங்க. அம்மா இல்லையா? அம்மா கிளம்பிட்டாவலாம், வீட்டில் தனியா இருக்காவலாம், அதனால கூப்பிட வந்தாவலாம். ஆளை பாரு, எத்தனை பேர் இப்படி கிளம்பியிருக்காவன்னு தெரியல. அத்தான் வந்திருக்காவக்கா, அத்தான் பேசிட்டு இருக்காவ, அதான் நான் உள்ள வந்தேன். சரி, சீக்கிரம் உன் குழந்தைனுக்கு காப்பி கொடுத்து அனுப்பு, வீட்டுக்கு கிளம்ப டைம் ஆயிட்டு பத்துக்க. என்னடி சொல்றா? இப்பதானே வந்தாவ, உன்னை கூப்பிட்டு தானே வந்தாவ. நீ என்ன முடிவு பண்ணிருக்கா? கிளம்புறியா இல்ல வீடு தான் பார்த்துட்டு போகணும்னு இருக்கியா? ஏக்கா, உன் கொழுந்தவனும் என்ன கூட்டிட்டு போக வரல. வீட்டில் தண்ணி வரலையா? தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சு ஸ்டோர் பொங்க ஆள் இல்லை போல. அதான் ஒரு வேலைக்காரி தேவையில்ல, அதான் சம்பளம் இல்லாத வேலைக்காரி இருக்கெல்லாம் உன் தங்கச்சி, அதான் கூப்பிட வந்திருக்காரு. என்ன எல்லாம் காரசுரமா ஏதோ பேச்சு நடந்துட்டு இருக்கு. கலையை கூப்பிட வந்திருக்காவ போலயே அவிய மாப்பிள்ள. ஆமா லலிதா, அவ வீட்டுல தண்ணி வரலையா, அதனால அவ அம்மா குறைச்சிட்டு போயிட்டாவலாம், அதனால வந்திருக்காவ கலையை கூப்பிட. இவ என்னன்னா தண்ணி இல்லாததுனால தானே வந்திருக்காவ, அவ அம்மா போனதுனால தானே வந்திருக்காவன்னு குறைச்சிட்டு போக மாட்டாங்க. என்னத்த சொல்லமா, இப்படியே அவிய போட்டி போட்டுட்டு இருந்தா குடும்பம் என்னத்த நடக்கும்போ? யாரை என்ன சொல்ல, எல்லா இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு போட்டு. இப்ப நீ என்னதாக்கா சொல்ல வரா? அவிய வந்து கூப்பிட்டோன்னா நான் போயிருந்தோங்கியோ பின்னாடியே. கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலை, எடுத்தோன்னு கோவப்படாதம்மா. நீங்க தனியா வந்து கிடக்குறது எனக்குமே கொஞ்சம் சங்கடமா இருந்தது பார்த்துக்க. நம்ம வீட்டு மனுஷனால தானே இந்த பிள்ளை இப்படி வந்து கிடக்குன்னுட்டு. இந்த ஒரு தடவை போய் பாருமா, திரும்ப எதுவும் பிரச்சனைனா நீ தனியாவே போய்க்க. அப்புறம் யாரும் உன் விஷயத்துல தலையிட மாட்டோம், உன்னை எதுவும் கட்டாயப்படுத்த மாட்டோம் பார்த்துக்க. உன் இஷ்டப்படி நீ இருந்துக்க. இந்த ஒரு வாட்டி போய் பாராமா, அதான் உன் மாமியார் இல்லைங்க அவல்ல. என்ன என் மாமியாராக்காய்? நான் போன மறு நிமிஷம் வந்து நிற்கும் பார்த்துக்கங்க வீட்டுக்கு. வேலைக்கு ஆள் வந்துட்டு தண்ணி சமக்க ஆள் வந்துட்டான்ட்டு வந்துடும் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் வேற, அது போனதுக்கு காரணமே அப்போதான் அந்த மனுஷன் என்ன வந்து கூப்பிடுவாருன்னு போயிருக்கு. சரி, ஏதோ இருந்துட்டு போட்டடி, அது உன் வீடு, நீ என்னத்துக்கு கிளாச்சிக்கிட்டு வந்து கிடக்கணுங்க? அதான் வந்து கூப்பிட வந்துட்டவல்ல, ஒரு வாட்டி போ. இனி அது ஏதாச்சும் பேச பதிலுக்கு பதில் பேசு. இனி நீ அடங்கி போன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது எது சொன்னாலும் நீ பதிலுக்கு பேசு, அடிமையா இருக்காத நீ. நீ ஏக்கா அப்படி சொல்றா? சரி, நீங்கள் எல்லாம் சொல்றீங்களேன்னு இந்த ஒரு வாட்டி போகிறேன். லலிதாக்கா, அப்புறம் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. கல்யாண நாளில் இருந்து நான் இப்படி தான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. சண்டை போட்டு அதனால் உங்கள் மாப்பிள்ளையால் தான் நான் அப்படி வந்து கிடக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீ எத்தனை வாட்டி சண்டை போட்டு வந்தாலும் எங்கள் வீட்டு மனசுனால வர்றேன்னும் போது கவலையாக தானமா இருக்குது கொஞ்சம் மனசு. இப்போ நீ கிளம்பணுன்னு தான் அந்த பாரமே குறையும் பார்த்துக்க எனக்கு. சரி, நல்லபடியாக போயிட்டு வாங்க. இனி சண்டை போட்டு வரணும்னு நினைக்காத. எது சொன்னாலும் அங்கே இருந்தே சண்டை போடு. நீ அங்கே இரு, உன் மாமியை கறியை தரத்தி விடு. ஆமாம் பத்தியா, சொன்ன மாதிரி சண்டை போட்டு நீ வராத. இனி உன் மாமியை ஓடணும் சண்டை போட்டு. அதை மாதிரி அங்கே காட்டுவான் வீரத்தை.